முதல்ல வந்து 6 முருகர் வந்து இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஷோ ஆகும். ஸோ இந்த 6 முருகர்ல எல்லா முருகருமே வேணும்னு தான் நெனைப்போம். பட் இப்ப இருக்கிற நம்மளோட எனர்ஜில அந்த 6 முருகர்ல ஏதாவது ஒரு முருகர செலக்ட் பண்ணும். 1 இல்ல 2 முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பைல் நம்பர் 2 இந்த முருகர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க முகமும் சரி, மனமும் சரி, ஒரு பௌர்ணமி நிலவு போல பிரகாசமா இருக்கும். அப்படிதான் இருக்கும். யார் பார்த்தாலும் இவ்ளோ வைப்ரன்ட்டா, இவ்ளோ பிரைட்டா இருக்காங்களே, அது ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு டிவைனோட கனெக்ட் ஆன ஒரு குழந்தை. ஸோ அது வயசு எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. பட் பிரபஞ்சத்துக்கு அவங்க குழந்தை தானே, முருகருக்கு குழந்தை தானே. ஸோ அது தெய்வீகமான ஒரு குழந்தை. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்ப சமீப காலமா அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மங்கலாயிட்டிருக்கு. ஏன்னா, அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில நெகட்டிவிட்டி வாழ்க்கையில வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஷேடோ அவங்களுக்குள்ள தென்படுது. அவங்களுக்கு வெளிய, உள்ள தென்படுது. ஸோ முருகர் வந்து என்ன சொல்றாருன்னா, "உன்ன நீ சாந்தப்படுத்திக் கொள்ளு." ஸோ இவங்க எப்பல்லாம் வந்து அது அமைதி இல்லாம, மனதுல அமைதி இல்லாம ஒரு மனச அலப்பாய விடுறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அத கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அப்பல்லாம் இவங்களுக்கு அந்த ஷேடோ வந்து அதிகமா அந்த நெகட்டிவ் சைடு அதிகமா அப்ரோச் ஆக ஆரம்பிக்கும். அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய மனச சாந்தப்படுத்திட்டாலே, இந்த எந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பாதிக்காது.